Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நான் கேக்குறேன், நீ என்ன போய் பேசுறான்னு சொல்லுங்க, அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்றேன். இங்க நான் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றேன், 520 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க ஒரு புத்தக வடிவில். ஆனா நிறைவேற்றப்பட்டது ஒரு 10% குறைவாக. வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் கிடைக்கல. சட்டமன்றத்தில் பேசுறோம், ஊடகத்தில் பேசுறோம், அறிக்கை வெளியிட்டோம், எந்த பதிலும் கிடையாது. ஆக கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை இன்னி ஏமாற்றவே முடியாது. நீ மக்களை ஏமாற்றவே முடியாது. என்ன திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு அமைச்சர் இலாக்காவை கொடுத்து எல்லா தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பயணம் அனுப்பியிருக்காங்க. இது என்ன ஒப்பமுட்டு சொத்தா? தமிழ்நாடு ஏன் இங்க இருக்கிற யாராச்சும் வரக்கூடாதா? மேடலுக்கு இங்க வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பலிக்காது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். வாரிசு அரசியல் இங்கே கிடையாது. அதுக்கு இந்த தேர்தலோட முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுவது அதிமுகவை சாடி பேசுகிறார். எனக்கு முன்னாலே சகோதரர் ரவி அவர்களும் வீரமணி அவர்களும் பேசினாங்களே, என்னை பற்றி தரக்குறைவாக பேசுவது. திரு ஸ்டாலின் அவர்களே, அரசியலுக்கு வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களும் தாங்கக்கூடிய சக்தி எங்களுடைய இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். எங்க தொண்டனே பயப்பட மாட்டான். ஒரு சாதாரண தொண்டனே பயப்பட மாட்டான். உங்களை உரட்டல் மிரட்டல் அவதூறு பேச்சுக்கெல்லாம் அடிபடுகிற கட்சி அதிமுக கட்சி அல்ல திரு ஸ்டாலின் அவர்களே. என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராமத்தில் விவசாயம் இருந்தாரு, நாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சா தவறு. ஏனென்றால் விவசாயி உழைக்க பிறந்தவன், விவசாயி உழைக்க பிறந்தவன், நாட்டுக்கு உணவளிக்கின்றவன், உனக்கு சேர்த்து சாப்பாடு போடுறவன். உண்மைதானுங்க? உண்மைதானே? ஸ்டாலின் யார் சாப்பாடு போடுறா? விவசாயி, விவசாயி தொழிலாளி இருவரும் உழைத்தாத்தான் அவருக்கு சாப்பாடு. அப்படி சாப்பாடு போடக்கூடியவருக்கு எந்த அளவுக்கு தெம்பு இருக்கும்? உனக்கே எவ்வளவு தெம்பு இருந்து பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களே. என்ன அதிமுக கட்சிக்காரன் மீது வழக்கு போடுவது, பொய் வழக்கு போடுவது, மிரட்டி பார்ப்பது, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நம்முடைய நிர்வாகிகள் வலைதளங்கள் வாயிலாக உண்மை செய்தி வெளியிட்டா அதுல வழக்கு போடுவது, இது வாடிக்கையா இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, கீழே சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்கு சக்கரை மேலே வருகிற பொழுது இதே கதி உங்களுக்கு ஏற்படும். நான் முதலமைச்சர் இருந்த காலம் 4 வருடம் 2 மாத காலம். நான் நினைச்சிருந்தா எத்தனை வழக்கு போட்டிருக்கலாம், செய்யல. ஏன்னு சொன்னா எனக்கு கொடுத்த பணி மக்கள். ஒரு நிமிடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். ஆனா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? 3 லட்சம் கடன் வாங்கினதான் மிச்சம். 3 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு போயிட்டார். கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க, 3 லட்சம் கோடி கடன். இதெல்லாம் உங்கு தலையில தான் விடியும். எந்த தலை உங்கு தலை எல்லா தலையிலும் விடியும். சிந்திச்சு பாருங்க என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி. திமுக கொண்டு வந்த திட்டத்தை குறை சொல்றாங்க. நீ கொண்டாந்து குறை சொல்ல முடியும்? திட்டத்தையே கொண்டாந்து எப்படி குறை சொல்ல முடியும்? என்ன திட்டத்தை கொண்டாந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் இறுதியா பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து என்று விளக்கமாக சொல்றேன். நீங்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஊர் ஊரா போறீங்கல்ல, இங்க அரக்கோணம் வேலூர் நாளைக்கு வர்றீங்க, பதில் சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் நாங்க செஞ்சேன்னு சொன்னா என்ன செஞ்ச, அதான் நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஒண்ணுமே செய்யல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பணி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிற, அதுதான் நீ செஞ்சிட்டு இருக்கிற. வேற என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அதற்கு அழகா சொல்லலாம். இன்றைக்கு திமுக ஆட்சியில இந்த 3 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் எடப்பாடி பழனிசாமி தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். அதில் குறிப்பாக உருட்டல் மிரட்டல்களுக்கு அதிமுக எப்பொழுதும் அடிபணியாது என்றும் தெரிவித்துள்ளார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு அறிவித்தால் ஸ்டாலினுக்கு கிடைக்கும் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.